அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 2024ஆம் ஆண்டு NMMS தேர்வில் கேட்கப்பட்ட வினாவை எடுத்துக்கின்னு, அதாவது மனத்திறன் தேர்வு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், இந்த கொஷின் பேப்பரில் கேள்வி எண் 1லிருந்து 14 வரையும் உள்ள வினாக்களுக்கு எப்படி விடை அளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதை முதல் பகுதியாக பாருங்கள். இந்த கேள்வித்தாளுக்கு முழுமையாக விடையை சொல்லித்தரேன். இன்றைய வகுப்பை பொறுத்தவரையிலையும் கேள்வி எண் 1லிருந்து 14 வரையும் உள்ள கேள்விகளுக்கு எப்படி விடை அளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் 3, 5, 5, 19, 7, 41, 9 இந்த எண்ணு தான் டேஷ் கொடுத்துட்டு இந்த எண்ணு என்ன வரும்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் மிக தெளிவாகவே சொல்கிறேன், ஈஸியாகவும் புரியும். இதை பொறுத்தவரையிலையும் இதை முதல் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் கிடைக்குது. அது எப்படி சார்? முதல் நம்பர் பாருங்கள், முதல் நம்பரை வர்க்கப்படுத்துங்க, ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4 வச்சு கழிங்க. 3 ஸ்கொயர் 3 9, 3னுடைய வர்க்கம் 3 பெருக்கல் 3. அப்போது 9ல் 4 கழிச்சோம்னா 5 கிடைக்குது. முதல் நம்பரை பயன்படுத்தி 2ஆம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 3ஆம் நம்பரை பயன்படுத்தி 4ஆம் நம்பர் வருதா அப்படி பார்த்தோம்னா, 3ஆம் நம்பரை 5, 5 ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸ் குறி எடுத்துக்கிறோம். 4க்கு அடுத்த இரட்டை எண் பாருங்கள், 6, 5 25, 25ல் 6 போச்சுன்னா 19. ஓகே ஆகுது. ஸோ இதன் அடிப்படையாக கொண்டு இது சரி வருதான்னு பார்ப்போம். அதாவது 7லேருந்து 41 வருதா, 5ஆம் நம்பர் 7, அதை பயன்படுத்தும். 7 ஸ்கொயரு மைனஸு 4க்கு அடுத்த இரட்டை எண் 6, 6க்கு அடுத்த இரட்டை எண் ஈவன் நம்பர் 8, 7 49, 49ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு 41 சரியாக வருது. ஸோ அப்போ இது 9, 9க்கு அடுத்த எண் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் கிடச்சிது, 3ஆம் நம்பர்லேருந்து 4ஆம் நம்பர் கிடச்சிது, 5ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் எண் கிடச்சிது. அப்போ 7ஆம் நம்பர்லேருந்து 8ஆம் நம்பர் கிடைக்கணும். அங்கே என்ன வருது பாருங்கள், அந்த நம்பரையே வர்க்கப்படுத்தணும், மைனஸ் குறி எடுத்துக்கணும். வர்க்கப்படுத்தணும்னா ஸ்கொயர் பண்ணணும். 4க்கு அப்புறம் இரட்டை எண் 6, 6க்கு அப்புறம் இரட்டை எண் 8. அப்போ இங்கே கண்டிப்பாக எல்லாருக்கும் 10 தான் வரும்னு எழுத தெரியும். 9 ஸ்கொயர், 9னுடைய வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும். 9 × 9, 9 9 சார் 99, 81, 81ல் 10 கழிச்சோம்னா 71. ஸோ சரியான ஆப்ஷன் 1. அதுக்கான விடை ஆன்சர் 71. ஓகேவா? ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நம்ம மிக விரைவாக செஞ்சு பார்க்கணும். 2வது கொஷினை பாருங்கள். 2வது கொஷினை பார்க்கும்போதே 125, 80, 45, 20, 5 இங்கே பார்க்கும்போதே 20க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் 15ன்னு தெரியுது. 45க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு பார்க்கும்போது 25ன்னு தெரியுது. இது கழிக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 80க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 35ன்னு தெரியுது. அப்போ 120க்கும் 80க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 45ன்னு தெரியுது. ஸோ எப்படி போகுது வித்தியாசம்? 10 10 குறைஞ்சிக்கினே போகுது. 45, 35, 25, 15. அப்போ அடுத்த எண்ணுக்குள்ள வித்தியாசம் 5ஆக தான் இருக்குன்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்போ 125ல் 45 போச்சுன்னா 80, 80ல் 35 போச்சுன்னா 45, 45ல் 25 கழிச்சோம்னா 20, 20ல் 15 கழிச்சோம்னா 5. இப்போ இந்த 5ல் 5 கழிச்சோம்னா 0. முதல்ல வித்தியாசம் என்னான்னு பார்த்துட்டு அந்த வித்தியாசத்தை முதல் எண்ணோட கழிக்கிறோம். 127 45 போச்சுன்னா 80, 80ல் 35 போச்சுன்னா 45, 45ல் 25 போச்சுன்னா 20, 20ல் 15 போச்சுன்னா 5. அப்போ 5ல் 5 போச்சுன்னா 0.
0 தான் ஆன்சர். இது மாதிரி மிக விரைவாக அடிக்கடிக்கு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண தேர்வு ஈஸியாகிடும். ஓகேவா? கேள்வி எண் 3க்கு போகலாம் வாங்க. 8, 15, 28, 53, 102 இங்கே வர எண் என்னான்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. முதல் நம்பர் என்னன்னு பாருங்கள். 8. 8ஆ 8லேருந்து எப்படி வந்து 15 வந்ததுன்னு பார்ப்போம். 8ஐ 2ஆல் பெருக்குங்க. பெருக்கி 1 வச்சு கழிங்க. 8 2 16. 16ல் 1 போச்சுன்னா 15. சரி 15லேருந்து நம்மளுக்கு எப்படி வந்து 28 வருது அப்படின்னு பார்க்கலாமா? இதே தான் ஐடியா. 15ஐ 2ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டு என்ன வச்சு கழிக்கணும்? 2 வச்சு கழிக்கணும். 1க்கு அப்புறம் 2. 5 2 30. 30ல் 2 போச்சுன்னா 28. இந்த லாஜிக்கை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 28 எடுத்துக்கணும். 28ஐ 2ஆல் பெருக்கணும். பெருக்கி 1 2 ஆட்டோமேட்டிக்காக 3 தான். 28 2 என்னான்னு தெரியும். 56. 56 3ஆல் கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 53. சரியாக வருது. ஓகே, சூப்பர். அதே போல் 53லேருந்து 102 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53ஐ விரைவாக செய்யணும். 2ஆல் பெருக்கி 4 தான் வச்சு கழிக்கணும். ஏன்னா முதல் நம்பரை 1ஆல் கழித்தோம், 2ஆம் நம்பரை 2ஆல் கழித்தோம், 2ஆல் பெருக்கி 2ஆல் கழித்தோம், 3ஆம் நம்பரை 2ஆல் பெருக்கி 3ஆல் கழித்தோம், 4ஆம் நம்பரை 2ஆல் பெருக்கி 4 வச்சு கழிக்கணும். 53 2 106. 53 2 106. 106 4ஆல் கழிச்சோம்னா 102. இதை முதல்ல எப்படி அமையுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 102லேருந்து இது எப்படி வர வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. 102ஐ 2ஆல் பெருக்கி இதனுடைய அமைப்பு 1 2 3 4. அப்போ 5ஆம் நம்பர்னால் 5 வச்சு கழிக்கணும். 102 2ஆல் பெருக்குனா 102 2 மடங்கு. அப்போ 204. 204ஐ 5ஆல் கழிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 199. ஸோ 199ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா 2வது ஆப்ஷன் 199. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே தான் இனிமேல் இந்த அடிப்படையாக கொண்டு நீங்கள் நிறைய பயிற்சி மேற்கொள்ளணும். நிறைய பயிற்சி இருந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பார்க்கும்போதே பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி அமையுது பாருங்கள். 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் அடுத்த நம்பர் தான் 12. தேவையில்லை, இது கீழே வரத்தை எடுத்துக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள் 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8. இதுதான் தேவை. 7க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் என்னான்னு கேட்குறாங்க. மேலே இருக்கிறது தான் ஒர்க் ஆகுது. கீழே வருது இதுக்கு அடுத்த நம்பர். டேஷுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் தான் அது பயன்பட போகுது. ஸோ மேலே இருக்கிறது எப்படி அமைது பாருங்கள். 2 3 5 7 11 இதெல்லாம் ப்ரைம் நம்பர், பகா எண்கள். அப்போ 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 11, 11க்கு அடுத்தது என்ன வரும்? 13 தான் வரும். ப்ரைம் நம்பர், பகா எண்கள். அப்போ பகா எண்களை பற்றி புரிதல், அறிவு இருக்கணும். அதை பகா எண்ணா 2 3 5 7 11 13. அதுக்கப்புறம் என்ன பகா எண் வரும்? இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எப்படி பாருங்கள். இதுதாங்க விஷயம். நாளைக்கு கொஷின் செட்ரு இங்கே 13 கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டேஷ் கொடுத்தாங்கன்னா 10க்கு அப்புறம் என்ன வரும்ன்றதை பார்த்து ரெட்டைப்படை என்ன வரும்னு பார்த்து நம்ம அதை டிக் அடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம் வாங்க. ஓகே, குட், சூப்பர். 5வது கேள்வி பாருங்கள் எப்படி அமைது பாருங்கள். 3 7 13 21 31. இதில் பார்த்தீங்கன்னா 3 கூட 4 கூட்டினா 7 வருது. ஓகே, 7 கூட எத்தனை கூட்டினா 13 வருது. 6 கூட்டினா வருது. புரிஞ்சுக்கினே வாங்க. அப்போ 13 கூட எத்தனை கூட்டினா 21 வருது. 8 கூட்டினா வருது. ரெட்டைப்படை எண்ணா கூட்டி போகிறோம். 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8. சரி, இப்போ 10 கூட்டி பார்ப்போம்.
21 கூட 10 கூட்டுங்க 31 வருது. ஸோ 31 கூட எந்த நம்பரை கூட்டினா 12ஆம் நம்பரை கூட்டணும். ஏன் 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 12 தான். அப்போ 31யும் 12யும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 43 வருது. ஸோ நம்மளுக்கு சரியான விடை வந்து 43. 3லேருந்து 3 4யும் கூட்டினா 7, 4க்கு அப்புறம் ரெட்டைப்படை 6, 7 6 கூட்டினா 13, 13 கூட 8, 6க்கு அடுத்த ரெட்டைப்படை 8 கூட்டினா 21, 21க்கு கூட 10 கூட்டணும். ஏன்னா 8க்கு அப்புறம் ரெட்டைப்படை எண் 10, 31. அப்புறம் கிடைக்க 31க்கு அப்புறம் 12 வச்சு கூட்டணும். ஏன்னா 10க்கு அப்புறம் ரெட்டைப்படை 12, 31யும் 12யும் கூட்டினா 41. சூப்பர். வாங்க அதுக்கப்புறம் ஏ ஆல்பாபெட் கொடுத்துருக்காங்க. ஏ பி சி இ ஹச் எம். இங்கே என்ன எழுத்து வரும்னு கேட்குறாங்க. இது வந்து பிப்னாசி சீரீஸ் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது நானே உங்களுக்கு புரிதல் இருக்கணும். ஏனா 1, ஏனா 1, பிக்கு என்ன வரும் பாருங்கள் 2. இந்த கொடுக்க மாட்டாங்க, இது உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் போன உடனே ஏபிசிடி எழுதிடணும். எழுதிட்டு ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4. அப்போ 26 எழுத்து எழுதி 26 நம்பரும் வச்சுக்கணும். சினா பாருங்கள், சி இப்போ போதும்போது சி என்ன பாருங்கள் 3, இ என்ன பாருங்கள், இ இங்கே பார்த்து சொல்லுங்கள். இப்போ நான் நடத்துகிறேன்ல 5, ஹச்சுக்கு என்ன பார்த்து எழுதுங்க 8. நீ எழுதிக்கணும். எம்முக்கு என்ன பாருங்கள், எம்முக்கு வந்து 13, எம்முக்கு வந்து 13. ஓகே, புரியுதா பாருங்கள். ஏனா 1, பினா 2, 3ஆவது எழுத்து சி 3, 5ஆவது எழுத்து இ 5, ஹச் 8ஆவது எழுத்து, எம்மு 13ஆவது எழுத்து. ஓகே, புரிஞ்சிட்ருக்கும். இது எப்படி அமையுது பாருங்கள். இது வந்து எப்படி அமையுது? 1 2 கூட்டினா 3. ஓகே, 2 3 கூட்டினா 5, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8, 8 வருதா? சரி, 5 8 கூட்டினா 13. சரி வருது. அப்போ எப்படி அமையுதுன்றதை சொல்லியாச்சு. எப்படி அமையுது? 1 2 கூட்டினா 3, அதுக்கப்புறம் 2 3 கூட்டினா 5. ஓகே, 3 5 கூட்டினா 8, அதுக்கப்புறம் 5 3 5 8 கூட்டினா 13. எப்படி அமையுதுன்னு சொல்லியாச்சு. முதல்ல என்ன சொல்கிறேன் பாருங்க, இதுக்கு அமைகிற எண்களை எழுதிக்கணும். ஏனா 1, பினா 2, சினா 3. நல்லா ஒன்று தடவை நடத்துகிறேன். அதுக்கப்புறம் ஈனா 5, 5ஆவது எழுத்து, ஹச்னா 8ஆவது எழுத்து, இது 13ஆவது எழுத்து. இந்த சி அதாவது 1 2 கூட்டுங்க 3 வருது. அப்போ 3 வருதா? அதுக்கப்புறம் 2 3 கூட்டுங்க, நம்மளுக்கு 5 வருது. இது 2 கூட்டணுமா? அப்போ இது 2 கூட்டணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? 5 அங்கே அடுத்த நம்பர் 8 கூட்டுங்க 13. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நீங்களே சொல்லணும். 5 8 கூட்டினா 13, 1 2 கூட்டினா 3 போட்டோம், 2 3 5 போட்டோம், 3 3 5னா 8 சொன்னோம் பார்த்தியா? ஒரு நிமிஷம். 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 5யும் 8 கூட்டணும். 5 8 கூட்டினா 13. அதுக்கப்புறம் 8யும் 13 கூட்டினா 21. ஒன்றும் இல்லை, இந்த பிப்னாசி சீரீஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் 2 நம்பரை கூட்டு 3, அப்புறம் 2 3 கூட்டு 5, 3 5 கூட்டு 8, 8 5 கூட்டு 13, 13 8 கூட்டு 21. 21ஆவதுக்கு எழுத்து என்னான்னு பாரு, போய் பாருங்கள். 21னா நம்மளுக்கு யூன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம யூவை தான் ஆன்சராக எடுத்துக்கிறோம். இங்கே பொறுத்தவரையிலையும் 2 2 நம்பராக கூட்டினா அடுத்த நம்பர் வருது. அப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினா தான் அடுத்த எழுத்து கிடைக்கும். 8யும் 13 கூட்டினா 21,
21வது எழுத்து என்னான்னு பாரு. அதுபோல் நம்ம ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது எப்படி அமையுது பாருங்கள். BAT DCV FEH. அப்போ ஏபி இங்கே பாருங்களா, ஏபி அந்த ஏபியை பிஏன்னு எழுதுகிறாங்க பாருங்கள். ஏபியை பிஏன்னு எழுதுகிறாங்க. சரி, அதே போல் சிடியை டிசின்னு எழுதுகிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இஎஃப்ஐ எஃப்இன்னு எழுதுகிறாங்க. ஸோ அப்போ ஜிஹெச்சை ஹச்ஜின்னு எழுதணும். ஹச்ஜி எந்த ஆன்சராக இருக்கும் பாருங்கள். ஒன்று இந்த ஆன்சராக இருக்கும், இல்லை இதாக இருக்கும், இது இதாக இருக்கும். 3க்குள்ளே தான் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், டி வருது, வி வருது, எக்ஸ் வருது. டி இங்கிலீஷ் லெட்டர் டி எங்கே இருக்குது? டி இங்கே இருக்குது. டீலேருந்து வி எப்படி கிடைக்குது? டீலேருந்து வி எப்படி கிடைக்குது? ஒரு எழுத்து விட்டு வி எழுதுகிறாங்க. அப்போ டி ஒரு எழுத்து விட்டு வி ஒரு எழுத்து விட்டா, விலேருந்து ஒரு எழுத்து விட்டா எக்ஸ் கிடைக்குது. சரி, ஒரு எழுத்து விட்டா எக்ஸ் கிடைக்குது. சரி, அப்போ எக்ஸுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இசட் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து 2வது ஆப்ஷன் தான் ரைட்டு. திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜிஹெச்னா ஹச்ஜின்னு சொல்லிட்டோம். ஏபிஏ பிஏன்னு ஏறும், டிசிஏ சிடின்னு ஏறும். அப்போ இஎஃப்னா எஃப்இன்னு ஏறும். அதுக்கப்புறம் ஜிஹெச் வரப்போது ஹச்ஜின்னு ஏறும். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டீக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எழுத்து விட்டு வி எழுதுகிறோம். விக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டுடுறாங்க, எக்ஸ் எழுதுகிறோம். சரி, அப்போ எக்ஸுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டு இசட் எழுதுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு HGZ தான் சரியான ஆன்சர். இது மாதிரி நம்ம எப்படி இது மாதிரி ஏபிசிலாம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம முதல்ல எழுதிட்டு நம்ம முயற்சி எடுத்தோம்னா கடன்னு ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டே ஒர்க் ஆகும். எத்தனாவது எழுத்துன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க 8வது கொஷின் போகலாம். ஈஸியாக இருக்குதா? ஓகே. 8வது கொஷின் பாருங்கள். 13, 9, 5, 0 அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 12லேருந்து 3 கழிச்சு பாரு, 9 வருது. சரி, 9லேருந்து நம்ம வந்து 4 கழிச்சு பாருங்கள், 5 வருது. ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவோம். அப்போ 9ல் 3 கழிச்சா, சாரி 12ல் 3 கழிச்சா 9 வருது. 9ல் 4 கழிச்சோம்னா 5 வருது. ஸோ 5ல் -3 -4லாம் அப்புறம் -5 தான். 5ல் -5 கழிச்சோம்னா 0 வருது. 0வில் -6 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 -6னா -6 தான் வரும். திரும்பி சொல்கிறேன். 12ல் 3 கழிச்சோம்னா 9 வரும். 9ல் 4 கழிச்சோம்னா -9ல் 4 கழிச்சோம்னா 5 வருது. 5 வருது. 5ல் -5 கழிச்சோம்னா 0 வருது. கிடைக்கிற நம்பரை எடுத்துக்கிறோம், கழிக்கிறோம். 0வில் நம்ம -6 கழிச்சோம்னா -6 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு -6. அந்த எதுலேருந்து கழிச்சு போகிறாங்கன்றதை பார்க்கணும். இதுக்கு 9ல் 13, 12லேருந்து எப்படி 9 கிடைக்குது? 3 கழிச்சா வரும். 9ல் 4 கழிச்சா 5 வரும். 5ல் 5 கழிச்சா 0 வரும். ஸோ 3 -3 -4 -5 அதுக்கப்புறம் -6 தான் எடுத்துக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 0 -6 தான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஆல்பபெட்ஸை பயன்படுத்தணும். ஏபிசிடியை. சினா இங்கே பாருங்கள், 4 எப்படி வருது, 9 எப்படி வருது, 16 எப்படி வருதுன்னு பாருங்கள். இது 16, இது 9, இங்கே 4 தான் 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். 4 2 ஸ்கொயர்னு ஏறலாம், 9 3 ஸ்கொயர்னு ஏறலாம், 16 4 ஸ்கொயர்னு ஏறலாம். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னால் அதுக்கு அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் தான் வரும். அப்போ ஆன்சர் 3ஆ இருக்கும், இல்லது 2ஆ இருக்கும். சரி,
அப்போ எதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக 1ஓ 4ஓ கிடையாது. இதான் விடை காண்ற வழிமுறை. இப்போ முதல்ல 4 பார்த்துட்டு 2 ஸ்கொயர்னு சொல்கிறோம். 9 பார்த்து 3 ஸ்கொயர்னு சொல்கிறோம். 16 4 ஸ்கொயர் சொல்கிறோம். டெஃபினட்டாக 2 ஸ்கொயருக்கு அப்புறம் 3 ஸ்கொயர்னா 3 ஸ்கொயருக்கு அப்புறம் 4 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் அப்புறம் 4 ஸ்கொயருக்கு அப்புறம் 5 ஸ்கொயர் தான் வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அப்போ 1 2ஆக இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் 3ஆக இருக்கலாம். இதை வச்சு பார்ப்போம். சி இங்கே எக்ஸு, சினா பாருங்கள், சி வந்து சியிலேருந்து எப்படி எஃப் கிடைக்குது? 2 எழுத்து விட்டுட்டு எஃப் கிடைக்குது. அப்புறம் 2 எழுத்து விட்டுட்டு ஐ கிடைக்குது. இங்கே பாருங்கள், 2 எழுத்து விட்டு ஐ கிடைக்குது. ஐக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டா எல்லு. சரி, இங்கேயும் எல் வருது, இங்கேயும் எல் வருது. ஓகே, திரும்பியும் 2வது ஆப்ஷனாக இருக்கலாம், 3வது ஆப்ஷனாக இருக்கலாம்ன்றோம். சரி, எக்ஸ்லேருந்து எப்படி யூ கிடைக்குது பாரு. எக்ஸ்லேருந்து எப்படி யூ கிடைக்குது? எக்ஸ்லேருந்து பின்னாடியிருந்து 2 எழுத்து விட்டா யூ கிடைக்குது. பின்னாடியிருந்து 2 எழுத்து விட்டா ஆருக்கு யூ 6 கிடைக்குது. சரி, 6லேருந்து 2 எழுத்து விட்டோம்னா ஓ கிடைக்குது. ஸோ அப்போ 2ஆ 3ஆ 2ஆ 3ஆன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓ தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 3 எல் எல்லு 25 0. ஓகேவா? இது மாதிரி இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை இது மாதிரி எழுதி வச்சுக்கின்னு கடகன்னு ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைன்னா முடியாது. 10வது கொஷின் போங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசட்டு எல்லு எக்ஸு ஜே வி எக்ஸு வி ஹச் டி எஃப். இங்கே பாருங்களேன், இசட்லேருந்து எக்ஸ் எப்படி கிடைக்குது? எக்ஸ்லேருந்து வி எப்படி கிடைக்குது? விலேருந்து ஹச் டி எப்படி கிடைக்குது? டீலேருந்து இது எப்படி கிடைக்குது? மேலே கிடைத்த ஒர்க் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இசட்லேருந்து இதை ரஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இசட்லேருந்து எப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குது? ஒரு எழுத்து விட்டா கிடைக்குது. ஓகே, எக்ஸ்லேருந்து ஒரு எழுத்து விட்டா வி கிடைக்குது. விலேருந்து ஒரு எழுத்து விட்டா டி கிடைக்குது. டீலேருந்து ஒரு எழுத்து விட்டா ஆறு கிடைக்கும். ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதணும். எதில் அமையுதுன்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்க வேண்டியதான். சம்டைம்ஸ் கீழேருந்து வந்தால் அதுக்கு அடுத்தது டேஷ் கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கலாம். வேணாம், அதனால் மேலே இருக்கிற இதை மட்டும் நம்ம ஒரு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். கீழேருந்து ஏபிசியில் லாஸ்ட்லேருந்து இசட்லேருந்து ஒரு எழுத்து விட்டா எக்ஸு, எக்ஸ்லேருந்து ஒரு எழுத்து விட்டா விஏ, விலேருந்து ஒரு எழுத்து விட்டா டிஏ, டீலேருந்து ஒரு எழுத்து விட்டா என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு 6. ஸோ ஆப்ஷன் 2ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ 11வது கொஷினுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். 11 பாருங்கள். ஏபினா 2ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஏபினா 2, ஏபி 2. அப்போ ஏ 1ன்னு தெரியும், பி 2ன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க, 2 வருது. அப்போ இஎஃப் நான் தான் எழுதி போட்டிருக்கேனே. இ எத்தனாவது எழுத்து, எஃப் எத்தனாவது எழுத்து? ஈனா 5, எஃப்னா 6. ஸோ அப்போ நம்ம போய் எழுதிக்கணும். அப்போ 5 6ன்னு எழுதிக்கணும். 5 6, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 30. ஓகே, ஐஜே போய் பாருங்கள். ஐக்கு எத்தனாவது எழுத்து? ஐஜே, ஐ வந்து 9வது எழுத்து. ஐ வந்து 9வது எழுத்து. ஜே வந்து 10வது எழுத்து. அப்போ 9வது எழுத்தையும் 10வது எழுத்து, 9 10 பெருக்குனா 90 வருது. அப்போ ஓபி, ஓ எத்தனாவது எழுத்து பாருங்கள். இது ஓ 15, பி 16. அப்போ 15 16 பெருக்கணும், மிக விரைவாக பெருக்கணும். 15 16 பெருக்குனா 240 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு எழுத்தாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்க்கணும். டீனா 20 21, 20 21 பெருக்குனா 210 வரணும். அப்போ இது வரல, இது ஆன்சராக எடுத்துக்க முடியாது. சரி, நம்ம யூவி எடுத்துக்கணும். யூனா 21, வினா 22. அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கி பார்க்கணும். 462 பெருக்குனா இது எடுத்துக்கூடாது. விடபிள்யூ, வினா 22, டபிள்யூனா 23. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்.
இது ரெண்டுத்தையும் பெருக்கினா இது வருமா அப்படி பார்க்கணும். அப்போ வரல, அப்போ எடுத்துக்கூடாது. சரி, யூனா 21, வீணா 22. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு 21யும் 22யும் பெருக்குனா 462. இதுதான் சரியான ஆன்சர். நம்ம பெருக்கி பெருக்கி பார்க்கணும். பெருக்கி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அவன் இந்த மாதிரி பெருக்கி பார்த்தா தான் ஆன்சர் வரும். சரி, அப்போ இந்த யூனா 21 எழுத்து, வீணா 22 எழுத்து. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வந்து 400 இது வரல, 368 வரல. 21 22 பேர் 422 வருது. இதிலேருந்து நம்ம லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு எது சரியான ஆன்சர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். யூ 21, வி 22, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 422. A1 B2, O2 2, E5 B6, R5 30. ஸோ அந்த அடிப்படையில் கீழ்கிற டியூக்கு, விடபிள்யூக்கு, யூவிக்கு மதிப்புகளை பெரிதிட்டு அந்த எத்தனாயிரத்தின் பெரிதிட்டு பெருக்கி பார்க்கணும். அந்த அடிப்படையில் 21 22 பெருக்கினா தான் 422 வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 யூவி 462. கேள்வி நம்பர் 12 எப்படி அமையுதுன்றதை பார்த்து சொல்லணும். மிஸ்ஸிங் நம்பர் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். 5ல் 4 கழிங்க. 5ல் 4 கழித்து அடுக்கு 3 எடுங்க, கியூ பண்ணுங்கள். 5ல் 4 போச்சுன்னா 1, 1 அடுக்கு 3 1. ஆன்சர் கரெக்டாகுது. அப்போ 11ல் 8 கழிங்க, 8 கழித்து அடுக்கு 3 எடுங்க. 11ல் 8 கழித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. 3 அடுக்கு 3 27. 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 3 27. 3 அடுக்கு 3னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, 27 வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 7ல் 3 கழித்து அந்த கியூப் எடுக்கணும். 7ல் 3 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4. 4 அடுக்கு 3 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 நாங்கள் 16. 16 நாங்கள் 64. ஓகே, கரெக்டாக வருது. ஸோ அப்போ இங்கே தான் கேட்குறாங்க. 8ல் 2 கழித்து அடுக்கு 3 எடுக்கணும். ஸோ 8ல் 2 போச்சுன்னா 6. 6 அடுக்கு 3 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 பெருக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். பெருக்கி சொன்னீங்கன்னா 216. அதனால தான் மாணவர்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன், நீ என்எம்எஸ் NMMS இது ட்ரை பண்ணுறீங்கன்னா 1 கியூப்னா என்ன, 2 கியூப்னா என்ன, 3 கியூப்னா என்ன, 5 கியூப்னா என்ன, 6 கியூப்னா என்ன, இது மாதிரி 30 கியூப் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துட போகுது. ஸோ 216. அதுக்கு அடுத்த கேள்வி வாங்க. 13வது கேள்வி. இதை பார்த்து ஏமாந்துருவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி கொடுக்கும்போது இதுக்குள்ள இந்த 3 நம்பரை எடுத்துக்கணும். 3 நம்பரை எடுத்துக்கங்க. 7 8 9. இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். இது 3 நம்பரையும் கூட்டினா 24. 24 3ஆல் வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது 8. சரி, 8 வருது. அப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டுங்க. 15 8 7. இந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். 5 5 30. 30 3ஆல் வகுத்தா 10. ஓகே, 10 கிடைக்குது. இதே போல் இந்த 3 நம்பரை கூட்டி 3ஆல் வகுக்குங்க. 20 6 7. 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுக்குங்க. கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள கூட்டுங்க. 20 6 26. 26 7 கூட்டினா 33. 33 3ஆல் வகுத்தோம்னா 11. ஸோ சரியான ஆப்ஷன் எதுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கா? இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்படி தான் படிக்கணும். இது மாதிரி எல்லா இதுலேயும் இது பகுதி 1. இது ஒன்றா சொல்லி தருவேன். இந்த 14வது கேள்வி பாருங்கள். இந்த ட்ரீ அது கொடுத்துருக்கானா எப்படி வந்ததுன்னு பாருங்கள். முதல்ல 7 8 பெருக்குங்க. 7 8 பெருக்குங்க 56. பெருக்கி வச்சிங்க. 2 5 பெருக்குங்க 10. 56ல் 10 கழிங்க. 56ல் 10 கழிங்க.
கழிச்சா 46. எப்படி போடுற பாருங்க. ஃபஸ்ட்டு 5 4 பெருக்குங்க. 5 என்ன வரும் 20. அதுக்கப்புறம் 6 36. ஃபஸ்ட்டு கீழே வரதை பெருக்கி வச்சுக்கணும். ரெண்டாவது கீழே வரதுக்கு மேலே 6 36. இதை கழிக்கணும். கழிக்கு பார்த்து நம்மளுக்கு பெரிய எண் குறி இங்கே மைனஸ் குறி வரும். கழிக்கு பார்த்து குறி மாறும். அப்போ நம்மளுக்கு 20 மைனஸ் 36 போச்சுன்னா மைனஸ் 16 வரும். அதே தான். அப்போ கீழே வரதை முதல்ல பெருக்கணும். பெருக்குனா 6 24. பெருக்கி வச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் 3 8 1 8 8 2 16 2 16 3 8 என்ன வரும் 24. சரி 6 24 3 24 கழிச்சோம்னா 0 தான் வருது. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 0ன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வேறு வினாக்களுக்கான விடைகளை கண்டிப்பாக சொல்லி தருவேன். நல்லா பாருங்கள், புரிஞ்சுங்க. நம்ம எல்லாருமே என்எம்எஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம். வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.